அரசியம் சொந்தங்களுக்கு வணக்கம். கனேமுள்ள சஞ்சீவ அவர்களுடைய கொலை சம்பவம் நிகழ்ந்தேறிய பிறகு மிகப்பெரிய அளவிலான அரசியல் மாற்றங்கள் எல்லாம் இந்த நாட்டில் இடம்பெற்றது. குறிப்பாக இந்த இஷாரா செவ்வந்தி என்கின்ற நபர் அந்த குறிப்பிட்ட கனேமுள்ள சஞ்சீவனுடைய கொலையில முதன்மையான சூத்திரதாரியாக இருந்திருக்கின்றார் என்கின்ற விடயம் பெரிய அளவுல பேசப்பட்டிருந்தது. அவர் உடனடியாக தேடுதல் நடவடிக்கை, அதாவது இந்த விடயம் நடந்த பிறகு அந்த துப்பாக்கிய இவர் எடுத்துக்கொண்டு வந்து அந்த குறிப்பிட்ட கொலை தாரிக்கு கொடுத்திருந்தார் என்கின்ற அடிப்படையில இவர் தேடப்பட்டிருந்தார். குறிப்பாக சிசிடிவி காணொலி ஆதாரங்கள்ல இஷாரா செவ்வந்தி எனப்படுகின்ற இந்த நபர் தான் இந்த விடயத்தை அவர்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தார் என்கின்ற அடிப்படையில தேடுதல் நடவடிக்கை இடம்பெற்றிருந்தது. அதற்கு பிறகு இந்த தேடுதல் நடவடிக்கை இடம்பெற்ற இந்த சம்பவத்துக்கு பிறகு அவர் நாட்டில் இருக்கின்றாரா இல்லையா என்கின்ற பல கேள்வி நிலைகள் எழுப்பப்பட்டிருந்தன. அதற்கு பிறகு அவர் வெளிநாடு சென்று விட்டார், தப்பி ஓடிவிட்டார் என்கின்ற அடிப்படையில தகவல்கள் கிடைத்த பிறகு நேபாளத்தினுடைய இந்த போலீசாருடைய உதவியோட இஷாரா செவ்வந்தி அவர்களை நேபாளத்தில் வைத்து கைது செய்கின்றார். கைது செய்த பிறகு அவர் இங்க கொண்டு வரப்படுகின்றார். இங்க கொண்டு வரப்பட்ட பிறகு பெரிய அளவிலான அதிர்வலைகள் அது தொடர்பாக எழுதுவதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இந்த கெகல்பத்திர பத்மி எனப்படுகின்ற போதைப் பொருள் கடத்தல்காரர் அல்லது பாதாள உலக கும்பலோட சேர்ந்தவரோட நேரடி தொடர்புல ஈடுபட்டிருக்கின்றார். கனேமுள்ள சஞ்சீவனுடைய கொலைக்கும் கெகல்பத்திர பத்மி அவர்களுக்கும் நேரடியான தொடர்பு இருக்கின்றது. அவர்தான் இதனுடைய முக்கிய சூத்திரதாரியாக இருந்தார் என்கின்ற விஷயங்கள் எல்லாம் பெரிய அளவுல பேசப்பட்டதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. இப்பொழுது இந்த இஷாரா செவ்வந்தியினுடைய விடயம் மீண்டும் பேசுபொருளா இருக்கின்றது. எவ்வாறான ஒரு விடயத்தில் என்று பார்த்தீங்கன்னா, கைது செய்யப்பட்ட நபர் இஷாரா செவ்வந்தியா என்கின்ற சந்தேகம் எழுந்திருக்கின்றது. ஏற்கனவே இந்த சந்தேகம் எழுந்தது, அது தொடர்பான விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டது. ஏனென்றால் இந்த சிசிடிவி காணொலிகள்ல ஏற்கனவே இந்த கொலை சம்பவம் நடந்த பொழுது எடுக்கப்பட்ட அந்த காணொலிகள்ல இருக்கின்ற இஷாரா செவ்வந்தியினுடைய முகமும் இப்பொழுது கைது செய்யப்பட்ட பிறகு கொண்டு வந்த இஷாரா செவ்வந்தியினுடைய முகமும் ஒரு சிறிய அளவிலான மாற்றங்களோட இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆகவே இந்த அடிப்படையில பார்க்கின்ற பொழுது நேபாளத்துக்கு இந்த குறிப்பிட்ட இஷாரா செவ்வந்தி என்று சொல்லப்படுகின்ற இப்பொழுது கைது செய்யப்பட்ட பெண் சென்றதும் இந்த மருத்துவ அறுவை சிகிச்சைகளுக்காகவா என்கின்ற விதத்துல பேசப்படுகிறது. ஏனென்றால் பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமாக தன்னுடைய முகத்தை மாற்றிக்கொண்டு இவர் இஷாரா செவ்வந்தி போல இருக்கின்ற மற்றொரு பெண்ணா என்கின்ற கேள்வி நிலைமைகளும் இருந்திருந்தது. அதையும் விட இந்த இஷாரா செவ்வந்தியோட இன்னொரு பெண்ணும் கைது செய்யப்பட்டிருந்தால், கைது செய்யப்படுகின்ற பொழுது இருவருடைய முகங்களும் ஒரே மாதிரியா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு விதத்துல இருந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஒருவேளை இந்த குறிப்பிட்ட இந்த பெண்ணை தான் இஷாரா செவ்வந்தியா மாத்திரத்துக்கு கொண்டு போயிருந்தார்களோ என்கின்ற கேள்வி நிலைகள் எழுந்திருந்தது. அதையும் விட இவர்கள் ஏற்கனவே இந்த தேடுதல் நடவடிக்கை, அதாவது இஷாரா செவ்வந்தி தலைமறைவான பிறகு தேடுதல் நடவடிக்கை மேற்கொண்ட பிறகு இஷாரா செவ்வந்தியை போன்ற இன்னொரு பெண்ணும் முன்னே காலகட்டங்கள்ல கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் பிறகு இஷாரா செவ்வந்தி இல்லை என்கின்ற விஷயமும் தெரிய வந்திருந்தது. ஆகவே இந்த இஷாரா செவ்வந்தியினுடைய முகம்தான் இதா, அதாவது இஷாரா செவ்வந்தி தான் இவரா என்கின்ற விஷயத்த உண்மையிலேயே உறுதிப்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில முக பரிசோதனைக்கான உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ரசாயன பகுப்பாய்வு சோதனைகள் மூலமாக இந்த முக பரிசோதனை நடத்தப்பட இருக்கின்றது. அதாவது இந்த குறிப்பிட்ட செவ்வந்தி தான், இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிற நபர் தான் அந்த ஏற்கனவே கனேமுள்ள சஞ்சீவனுடைய கொலையோடு தொடர்புபட்ட இஷாரா செவ்வந்தி என்று சொல்லப்படுகின்ற நபரா என்கின்ற விடயங்கள் பெரிய அளவு பேசு பொருளா இருக்கின்றது. இது இவ்வாறு இருக்கேக்க இந்த பேசு பொருள் சம்பந்தமான விடயங்கள், அதாவது இஷாரா செவ்வந்தி தான் இந்த குறிப்பிட்ட பெண்ணா என்கிற விடயங்கள் பேசுபொருளாக கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில இந்த முன்னைய காலகட்டங்கள்ல இந்த கெகல்பத்திர பத்மி போன்றவர்களுடைய பெயர்கள் பேசப்படுகின்ற பொழுது, அவர்கள் கைது செய்யப்படுகின்ற பொழுதெல்லாம் இந்த இஷாரா செவ்வந்தி எப்படி தொடர்பட்டிருக்கின்றார்களோ இவர்களோட, அதே மாதிரி ராஜபக்ச குழாமினர் இவர்களோட தொடர்பட்டிருக்கின்றார்கள் என்ற விஷயங்கள் சமூக பரப்புல பெரிய அளவு பேசப்படுகிறது. ஏன் ஆளும் தரப்புல இருந்து கூட முக்கிய அரசியல் பிரமுகர்கள் இந்த பாதாள உலக குழுக்கள் உறுப்பினர்களோட சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் விரைவில் வெளியில வருவார்கள், அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்கிற விதத்துல பேசப்பட்டது. ஆக இந்த பாதாள உலக குழுக்களோட சம்பந்தப்பட்ட நபர்கள் யார் என்கின்ற கேள்வி எழுகின்ற பொழுது அவர் ராஜபக்ச குழாமினர்களாக இருக்கலாம் என்ற விஷயம் பேசப்பட்டது.
குறிப்பாக இஷாரா செவ்வந்தினுடைய தொலைபேசியில நாமல் என்கின்ற ஒரு பெயர் இருந்தது. அது நாமல் ராஜபக்சவினுடைய பெயராக இருக்கலாமோ என்ற விதத்துல பேசப்பட்ட பொழுது விசாரணைகள் அடிப்படையில் அது நாமல் ராஜபக்சனுடைய தொலைபேசி இலக்கம் அல்ல என்கிறது உறுதிப்படுத்தப்படுது. அதுவும் ஒரு பாதாள உலகக்குழு உறுப்பினர்களுடைய ஒருவருடைய தொலைபேசி இலக்கமாக இருக்கலாம் என்றும் பேசப்படுது. இதற்கிடையில நாமல் ராஜபக்ச செவ்வந்தி காதல் கதைகள் எல்லாம் உறுதிப்படுத்தப்படாத கதைகள் எல்லாம் சமூக வலைத்தளங்களில் உலாவி இருந்தன. பெரிய அளவிலான அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தன. அந்த விடயங்கள் எல்லாம் பொய்யானவை, ஒரு திரித்து கூறப்பட்ட விடயங்கள் என்றதும் பேசப்படுகிறது. எப்படி இந்த சுரை கலவரங்கள் சார்ந்த விஷயங்கள் பேசப்படுகின்ற பொழுது ஒரு பெண்மணி சார்ந்த கூரைக்கு மேல் ஏறி இருந்த ஒரு பெண்மணி மருத்துவ படிப்புக்காக தெரிவான நபர் என்ற விஷயம் எல்லாம் போலியாக கதை கட்டல் போன்று உருவாக்கப்பட்டதோ, அதே மாதிரி இந்த நாமல் ராஜபக்ச சிப்பந்தியினுடைய காதல் கதை ஒன்று சமூக வலைத்தளங்கள்ல பெரிய அளவுல பேசப்பட்டதையும் காணக்கூடிய மாதிரி இருந்தது. சரி, இது இவ்வாறு கேட்க இந்த கெகல்பத்ர பத்மே போன்றவர்கள் அல்லது இந்த இஷாரா சுபந்தி போன்ற இந்த பாதாள உலக குழுக்களோட தொடர்புடையவர்களுக்கும் எங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. ஒரு அரசியல் பழிவாங்கல்களுக்காகத்தான் இந்த அரசாங்கம் இவர்களுடைய பெயர்களையும் எங்களையும் ஒப்பிட்டு கூறுகின்றது என்று இந்த மஹிந்த தரப்புல இருந்து பெரிதளவுல பேசப்பட்டதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. இது இவ்வாறு கேட்க, இன்னொரு விதத்துல ஏற்கனவே ஒரு ஊழல் வழக்குல கைது செய்யப்பட்ட ஒரு நபர் நாமல் ராஜபக்ச என்னுடைய நெருங்கிய நண்பர் என்கின்ற விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். யார் அவர் என்று பார்த்தீங்கன்னா, முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சனுடைய மகன் சரித அபேசிங்க அவர்கள் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கிறார். அதாவது நாமல் ராஜபக்சவும் நானும் ஒரு காலகட்டத்தில் நண்பர்களாக இருந்தோம். கிட்டத்தட்ட 2005ஆம் ஆண்டு காலப்பகுதியில தான் என்னுடைய அரசியல் பயணம் தொடங்குகின்றது. அது அரசியல் பயணம் தொடங்குகின்ற பொழுது நாமல் ராஜபக்சவும் நானும் நெருங்கி பழகியிருந்தோம். நாங்கள் இருவரும் ஒரே இடத்துல தான் கல்வியை தொடர்ந்திருந்தோம் என்கிற விஷயங்கள் எல்லாம் பெரிய அளவுல பேசுபொருளாக காணக்கூடிய இருந்தது. அவர் ஒரு நேர்காணல், அதாவது சரிதா அபேசிங்க இந்த வழக்குல இருந்து பிணையில விடுதலை செய்யப்பட்ட பிறகு ஒரு நேர்காணல்ல இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிவிக்கிறார். மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தேர்தலில் நிற்கின்ற பொழுது நான் தான் பிரச்சாரத்துல பெரிய அளவு ஈடுபட்டிருந்தேன் என்ற விஷயத்தையும் சொல்றார். ஆக எல்லா விடயத்தையும் வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த ஊழல் குற்றச்சாட்டு சம்பந்தப்பட்ட விடயத்துல ஒருவர் நாமல் ராஜபக்ச என்னுடைய நண்பர் என்று சொல்கின்றார். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இந்த பாதாள உலக குழுக்களோட இந்த ராஜபக்சர்களுக்கு தொடர்பு இருந்த என்கிற விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டது. எல்லா விஷயங்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது முன்னைய காலகட்டங்கள்ல இவர்களுடைய அரசாங்கத்தில இருந்த ஒரு அமைச்சருக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கின்றது. அதாவது கரக்கட்டா என்கின்ற ஒரு நபரை 12 கோடி ரூபாய், அதாவது அவருடைய சட்ட சிக்கல்ல இருந்து அவரை சிறிதளவு விடுவித்துக் கொள்றதுக்கு அவருடைய மனைவியிட்ட இருந்து 12 கோடி ரூபாய் லஞ்சமாக பெற்றார்கள் என்ற அடிப்படையில தான் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். ஆகவே அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்த ஒரு அமைச்சர் சம்பந்தமான விடயங்கள்ல இவருடைய பெயர் பேசப்பட்டது. வெளியில வந்த அப்புறம் இவர் நாமல் ராஜபக்சனுடைய நண்பர் என்ற விடயத்தை தெரிவிக்கிறார். ஏன் திடீரென்று இந்த விடயத்தை தெரிவிக்கணும்? அதுவும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இந்த வெளியில வந்துட்டு நாமல் ராஜபக்ச என்ற நண்பர் என்று தெரிவிக்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில இந்த அரசியல் ரீதியான சில விடயங்கள் இங்க பயன்படுத்தப்படுகின்றதா, நாமல் ராஜபக்சவும் இந்த விடயத்தில் உள்வாங்கப்படுகின்றார்களா என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. சரி, இதன் மூலம்தான் அவர்கள் ஊழல் குற்றச்சாட்டுகள்ல உள்வாங்கப்படணுமா, வேறு வழக்குகள் இல்லையான்னு கேட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஊழல் குற்றச்சாட்டுகள் சார்ந்த வழக்குகள் இருக்கின்றது. நாமல் ராஜபக்சவுக்கோ ஜோசிய ராஜபக்சவுக்கோ மஹிந்த ராஜபக்சவோ கோட்டபாய ராஜபக்சவுக்கோ அவர்களுக்கு ஊழல் சார்ந்த வழக்குகள் இருக்கின்றது. வேறு வழக்களும் அவர்களுடைய பேரில் இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆகவே இப்படியாக தொடர்ந்து இந்த விமர்சனங்கள் மூலம்தான் அவர்கள் கைது செய்யப்படணும் இல்லை, வேற வழக்குகள்லையும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம் இந்த விடயத்தை எவ்வாறு இந்த அரசாங்கம் அணுகப் போகின்றது என்பதனை.